மகிமை உண்டாவதாக நாம் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போமாக. நல்ல தகப்பனே, நல்ல நேசரே, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, அந்த அடியனை கூட அப்பா இவர்கள் மத்தியிலும் உடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதுக்கும் அப்படியே ஜெப குறிப்பை கொடுத்து நம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதற்கு நான் தகுதியற்ற ஆண்டவரே, தூயவன் கையில் அகப்பட்ட களிமண் கோப்பாக என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என்னுடைய மாம்சத்தை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்களாக சிதைத்து ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. நான் சிறுக முடிய பெருக வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனத்தாரோடும் நீர் இடைப்பாடுங்க, இலைப்பாருங்க தேவனாக நீ மகிமைப்படுங்க. உயிர்த்தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் உங்களை யாவரும் அன்போட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளையும் கூட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த TTOAக்காகவும் இருக்கட்டும், வில்சகாக்காவும் சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சரி, இந்த நாளிலும் கூட ஒரு ஜெபத்தை நாம் கற்றுக்கொண்டு இந்த நாளிலும் சொல்ல போகிறோம். கர்த்தர் தந்த இந்த நேரத்திலும் கூட இந்த சத்திய வார்த்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விதமாவது வித்தியாசமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேதாமத்தை கையில் வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுவோம். யாத்திராமையின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பழைய ஏற்பாடு 114, யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். திரும்பவும் நான் ஒரு வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இதற்கு அழகான ஒரு பேர் வைக்க, இளைப்பாறுதலின் தேவன், the God of rest, the God of rest. இன்னைக்கு கூட கர்த்தருடைய ஜனமே இதோடைய ஜெப குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சிறு ஒரு சாட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சமூகத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து வருகிறேன். சரியாக ஒரு வாரத்துக்கு முன்பாக கடைக்கு வீட்டுக்குடைய ஜாமங்கள்லாம் வாங்கிட்டு என்னுடைய வண்டி எடுக்கிறதுக்காக நிற்கும் போது, அப்போ பெரிய லாரி எல்லாம் போய் கொண்டு இருந்துச்சு. அப்ப என்ன தெரியல, காற்று அடித்து கொண்டு ஒரு பெரிய கல்லு என் நெத்திலே அடிச்சிருச்சு. அப்போ ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு கத்திட்டேன். நல்லா கொஞ்சம் லைட்டா வீங்கிருச்சு. அப்போ அன்னைக்கு நான் கொஞ்சம் ஜோமனா போயிட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு அதுக்கு பிற்பாடு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. யாத்திராகமம் 33:14, ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு ஜெப குறிப்பா நான் மாத்துறேன். எப்படி தெரியுமா கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் இந்த ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணத்துக்காக இதை பண்ணி பாருங்க. வாழ்க்கை மிகவும் அருமையாகும். எப்படி தெரியுமா நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவருடைய உங்களுடைய சமூகமானது எனக்கு முன்பாக சொல்லட்டும், அப்பொழுது உங்களுடைய இளைப்பாறுதல் என்னை தேற்றும் என்று ஆண்டவர்கிட்ட நான் அதை ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல், அப்பப்போ கொஞ்சம் அடிகள் இருந்தாலும் கர்த்தரை நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஜனம், இன்னைக்கு உங்கள் வாழ்வுல ஒரு இளைப்பாறுதல் இல்லாதவர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களுடைய இளைப்பாறுதல் தேவன் என்ன தெரியுமா